ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சண்டே விலாகு. நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஃபேமிலி வராங்க, ரிலேஷன் வராங்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய வந்து இது வந்து மட்டன் வந்து விசில் போட்டு வச்சுருக்குறோம், மசாலா சேர்த்து. பிரியாணி செய்ய வந்து குண்டா வச்சிட்டோம். நம்ம செய்ய வந்து ரெடி பண்ணலாம். சரிங்களா, தாளிப்புலாம் போட்டாச்சு. இதில் வந்து வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். புதினா மல்லி போட்டுட்டோம். புதினா மல்லி போட்டுட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கிறோம். அப்போ இப்பயே போட்டால் தான் கலர் வரும் சாப்பாட்டுக்கு. அதனால் ஏன் இதை எடுத்து வச்சு என்ன பண்ணுறது? மட்டன் ரெடி ஆகிடுச்சு. வேக வச்ச மட்டன். கொழுப்புலாம் நிறைய போட்டுக்கிறாங்களாட்டுக்குள்ள. தக்காளி வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். இது வந்து மட்டன் சேர்த்துக்கிட்டு மசாலா சேர்த்துருக்குறோம். மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள். நம்ம தண்ணி வெவிச்ச தண்ணியே ஒரு படி வந்துச்சு. அதில் ஒரு படி, அப்புறம் பச்சை தண்ணி ஒரு படி, 2 படி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் தண்ணி வச்சிடலாம். அரிசி வந்து ஊறிடுச்சு. சாப்பாட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி போடலாம்ல, உப்பு செக் பண்ணிவிட்டு. சாப்பாடு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு சொல்லு. ஐட்டம்ஸ் நிறையாத்துக்கு இருக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகுது சமைக்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான். எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. டக்கு 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 டக்குன்னு வேலை ஆகிட்டுருக்கா. மட்டனும் ப்ரான் மட்டும் தான் இப்போ செஞ்சுருக்கேன். இன்னும் சிக்கனும் ஃபிஷ்ஷும் இருக்குது. முட்டை வேக வைக்கல. அதுதான் இது நான் ரெசிபி சொல்கிறேன். மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு பச்சையாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றணும். பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறமா தக்காளியை வதக்கிட்டு ஊற்றிட்டு தக்காளியை கட் பண்ணி ஊற்றிட்டு பதட்டத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பச்சை மிளகாய் தான் 2ஆக உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரான் போட்டு, அந்த ப்ரானில் உள்ள தண்ணி தான் இது. தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவே ஊற்றவே இல்லை. இது நல்லா ட்ரை ஆகி வரட்டும். நம்மளோட ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். வெங்காயம், தக்காளி, புளி கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டோம். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு வச்சுருக்கோம். கொஞ்சம் ரசம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு. அப்புறம் இதில் வந்து புளி தண்ணி. நான் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். புளி, மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அவ்வளோதான். இது வந்து இதில் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தார், 1/2 கிலோ. இன்னும் கொஞ்சம் ப்ரான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இதெல்லாம் செய்யணும். இந்த ப்ரான் வந்து சில்லி போட்டுக்கலாம்னு வச்சுருக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு இது வந்து மீன் குழம்பு வச்சுட்ருக்கு. இது வெள்ளை சாப்பாடு. முட்டை வந்து வேவிக்க வச்சுருக்கிறேன். குழம்பு இன்னும் கொதிச்சுட்டு தாங்க இருக்குது. பசி வரையா மயக்கமாக இருக்குது. டைம் ஆகிடுச்சு ரொம்ப. பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இந்த தண்ணியோட மட்டும் வேகுது. இன்னும் இதில் ஒன்றும் மசாலா சேர்க்கல. ஊந்துடாதப்பா. சில்லியா கூட்டந்து எடுத்துக்கிட்டா
எப்படிங்க இருக்கு? தட்டுல ஒண்ணுமே இல்லை, சூப்பரா இருக்குன்ற. ஹாய் சொல்லுங்க. இருட்டுல பிளாக்கா இருக்குது அண்ணா. இல்ல 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 கேம். ஓகேண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. சாப்பாடு வந்து இன்றைக்கி வந்து என்ன எடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மட்டன் 1 கிலோ, ப்ரான் 1 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, மீன் சங்கரா மீன் 1/2 கிலோ, அப்புறம் முட்டை. இதெல்லாமும் செஞ்சேன். மட்டன் பிரியாணி செஞ்சு, சிக்கன் கிரேவி வச்சு, ப்ரான் கிரேவி வச்சு, முட்டை வேவிச்சு, ஆனியன் ரைத்தா, மீன் குழம்பு, வெள்ளை சாதம், ரசம், தயிர், அவ்வளோதான். இதெல்லாமும் நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு. அவங்க சாப்பிடும்போது வந்து அந்த கிளிப் எடுக்கலை, அவங்க நான் வீடியோஸ் எடுக்கலை, சும்மா லேசாக எடுத்துருப்பா. அதை நான் அதில் ஆட் பண்ணுறேன் சரிங்களா. அது வந்து ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருந்துச்சு. கன்சீவாக அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தது. வீட்டுக்கார் ஸ்வீட் சாப்பிட்றாரு. அவங்க வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வரும்போது நம்ம வீட்டுக்கு. அந்த ஸ்வீட்டை வாங்கி வச்சுட்டு இவர் ஜீரணமாகறதுக்கு அவருடைய இலையில இவங்களே கொடுக்குறாரு, இவரே கொடுக்குறாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.